போடுது. ஆனால் அந்த தடையை தகர்த்து தேர நகர்த்துறாரு கல்வியில. சரியா? வேலை வாய்ப்புல அது மாதிரி தான், தொழில் வளர்ச்சியில அது மாதிரி தான், தமிழ் மொழிக்கான உரிமைகள்ல அப்படித்தான், மாநில சுயாட்சியில அப்படித்தான், பேரிடர் நிவாரண நிதியில அப்படித்தான், ஜிஎஸ்டி இழப்பீட்டுல அப்படித்தான். ஒவ்வொன்றிலையும் குறுக்க கட்டாய் போட்டுக்கிட்டே இருக்கு. தேர நகர்த்த முடியல. ஆனால் அதை தகர்த்து இந்த தேர நகர்த்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. இன்னைக்கு கல்வியில சிறந்து விளங்குறோம், தொழில் வளர்ச்சியில சிறந்து விளங்குறோம், வேலை வாய்ப்புல மற்றவர்களெல்லாம் தேடி வரக்கூடிய அளவுக்கு மாநில கட்டமைப்பு இருக்கு. ஒன்றிய அரசினுடைய அந்த அடக்குமுறை எதிர்த்து உரக்க குரல் கொடுப்பதில் முன்னணியில் நிற்கிறோம். சிறுபான்மை மக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களை எதிர்ப்பதில் முன்னணியில் நிற்கிறோம். மாநில உரிமையை பறிக்கும் சட்டங்களில் எதிர்ப்பதில் முன்னணியில் நிற்கிறோம். மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் இருக்கிறோம். அதே மாதிரி சோசியல் ஸ்கீம்ஸ், அது நம்ம கட்டணம் இல்லா பேருந்து, காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை திட்டம்னு சமூகத்தை வளப்படுத்துவதற்கான நலப்படுத்துவதற்கான எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் அதுல மற்றவர்கள் பின்பற்றத்தக்க வகையில நிக்கிறோம். இத்தனைக்கு நிதி நெருக்கடி இருக்கு. இவ்வளவு நிதி நெருக்கடியும் தாண்டி இதையெல்லாம் செய்யுது. அப்ப தேர எங்க பின்னாடி இழுக்கிற வேலையை யூனியன் கவர்மெண்ட் செய்யும் போது, ஒன்றிய அரசு செய்யும் போது, அதை மேலும் முன்னோக்கி இழுக்கிற வேலையை முதலமைச்சர் செய்கிறார். அந்த முட்டுக்கட்டைகளையும் தடைகளையும் தாண்டி தேர நகர்த்துறார்.